ஸோ வெல்கம் டு மை சேனல் எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ். ஸோ நம்ம பார்க்க போகிற டாபிக் வந்து பவர் சிஸ்டம் பிளானிங் அண்ட் ரிலையபிலிட்டி. ஸோ அதில் நம்ம வந்து கிளாசிஃபிகேஷன் கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் லோடை பற்றி பார்க்க போகிறோம். ஸோ பவர் சிஸ்டம் ரிலையபிலிட்டினா ஃபஸ்ட்டு என்ன அப்படிங்கிறத பார்க்கணும். ஸோ இந்த சப்ஜெக்ட் வந்து எதை டீல் பண்ணுது அப்படிங்கிறத பார்க்கணும். ஸோ இட் ரெஃபர்ஸ் டு தி எபிலிட்டி ஆஃப் தி பவர் சிஸ்டம் டு ப்ரொவைட் ஸ்டேபிள் அடிக்குவேட் ரிலையபிள் பவர் டு தி கிவன் டிஸ்ட்ரிபியூஷன். அதாவது ஒரு பர்டிகுலர் பவர் சிஸ்டத்தால அதுக்கு அடிக்குவேட்டான டிஸ்ட்ரிபியூஷன் சைட்லேருந்து எதிர்பார்க்குற லோடுக்கு அடிக்குவேட்டாக சப்ளை பண்ண முடியுதா, தேவையான அளவு வந்து சப்ளை பண்ண முடியுதா முடியாமல் போதாங்கிற பர்டிகுலர் இதுதான் வந்து ரிலேபிலிட்டி. லைக் பவர் சிஸ்டம் ரிலேபிலிட்டி வந்து டிட்டர்மைன் பண்ணுது. நம்ம தேவைப்படுற லோட பவர் சிஸ்டத்தால் சப்ளை பண்ண முடியுதா, முடியாத நேரத்தில் தான் நமக்கு வந்து ஏதாவது நேரத்தில் அவுட்டேஜ் ஆகுது. அவங்களா பிளான் பண்ணி பண்ணுற அவுட்டேஜ் இருக்கு, அதாவது கரண்ட் ஆஃப் இருக்கு. சில சமயம் அவங்களால லோட நமக்கு தர முடியல, இல்லாட்டி ரிப்பேர் ஆனாலும் இருக்கு. இன்னொரு இது, சில சமயம் அவங்களால லோடு வந்து நமக்கு தேவையான தர முடியலங்கிற பேஸ்ல அப்பவும் கட் பண்ண வாய்ப்பு இருக்கு. ஸோ அந்த பர்டிகுலர் மெஷர்னஸ் இது பண்ணதான் பவர் சிஸ்டம் ரிலையபிலிட்டி இருக்கு. ஸோ இது ஒரு பவர் சிஸ்டம் நெட்வொர்க். ஸோ ஜஸ்ட் சும்மா இது வந்து எங்கேருந்து பவர் வந்து ஃபர்ஸ்ட் ஜென்ரேட் ஆகி நமக்கு வருதுங்கிற மாதிரி ஒரு டயக்ராம். ஸோ இந்த இடத்துல வந்து நமக்கு ஒரு பவர் பிளான்ட் இருக்கு. ஸோ நியூக்ளியரோ இல்லை தெர்மலோ, ஸோ அது மாதிரி இல்லை ஹைட்ரோ எலக்ட்ரிக் ஏதோ பவர் பிளான்ட். ஸோ அது வந்து எலக்ட்ரிசிட்டி வந்து ஜென்ரேட் பண்ணுது. ஸோ அதுலேருந்து வர எலக்ட்ரிசிட்டி வந்து நம்ம வந்து ஸ்டெப் அப் பண்ணணும். ஸோ 3 ஃபேஸ் வரும். ஸோ அதை வந்து ஸ்டெப் அப் பண்ணணும். ஏன் நம்ம ஸ்டெப் அப் பண்ணிட்டு டிரான்ஸ்மிட் பண்ணோம்னா, வோல்டேஜ் ஸ்டெப் அப் பண்ணி டிரான்ஸ்மிட் பண்ணோம்னா வோல்டேஜ் வந்து ஸ்டெப் அப் ஆகும்போது கரண்ட் வந்து ரெடியூஸ் ஆகிடும். அதை அந்த பவர்லேருந்து இந்த பக்கம் இந்த அவுட் சைட் ஆஃப் த டிரான்ஸ்ஃபார்மரில் வோல்டேஜ் அதிகமான இந்த நேரத்தில் கரண்ட் வந்து ரெடியூஸ் ஆகிடும். ஸோ கரண்ட் ரெடியூஸ் ஆகும்போது I² லாஸ் டிரான்ஸ்மிஷன் சைடில் கம்மியாகும். ஸோ அதனால தான் வந்து நம்ம கரண்ட் வந்து ஸ்டெப் டவுன் பண்ணுறோம். ஸோ நமக்கு எவ்வளோ தூரமோ அவ்வளோ தூரம் இந்த டிரான்ஸ்மிஷன் லைன்ஸ் மூலமாக டிரான்ஸ்மிட் பண்ணிட்டு எங்கே நமக்கு தேவையோ அங்கே வந்து நம்ம மறுபடியும் இந்த நெய்பர்ஹுட் டிரான்ஸ்ஃபார்மர் மூலமாக ஸ்டெப் டவுன் பண்ணிடுவோம் வோல்டேஜ். ஸோ அதுலேருந்து வோல்டேஜ் ஸ்டெப் அப் பண்ணும்போது டிஸ்ட்ரிபியூஷன் லைன்ஸுக்கு நம்ம வீடு கிட்ட இருக்க பர்டிகுலர் அந்த கம்பத்தில் எல்லாமே வந்து டிஸ்ட்ரிபியூட் ஆகி ஒவ்வொரு வீடு லோடுக்காக போயிட்டே இருக்கும். ஸோ இவ்வளோ தான் அந்த ஒரு பேசிக்கான பவர் சிஸ்டம் நெட்வொர்க். ஸோ இப்போ இந்த சப்ஜெக்ட் எதை டீலப் பண்ணுதுன்னா, நான் இங்கே இருக்க ஃபுல் காம்பனன்ட்ஸ் இடையில வந்து எல்லாத்துக்குமே நான் பிளான் பண்ண போகிறேன். எல்லா டேட்டாவுமே எப்படி இருக்கணும், என்னோட லோடுக்கு ஏற்ற மாதிரி எப்படி இருக்கணுங்கிறத நான் பிளான் பண்ண போகிறேன். பிளான் பண்ணி என்னால் என்னோட லோடை மீட்டப் பண்ண முடியுதா முடியலையாங்கிறது தான் இந்த சப்ஜெக்ட். ஸோ இது வந்து பிளானிங்கையும் இது பண்ணுது, ஆஸ் வெல் அஸ் ரிலையபிலிட்டியும் வந்து செக் பண்ணுது. ஓகேவா? ஸோ இதில் வந்து நம்ம என்ன ஆக்சுவலாக பார்க்கணும்னா, லோடை வச்சு தான் பிளானே பண்ணுறோம். லோடை வச்சு தான் நமக்கு வந்து எவ்வளோ வேணுங்கிறது பிளான் பண்ணுறோம். ஸோ அப்போ ஃபர்ஸ்ட் நம்ம லோடை பற்றி தெரிஞ்சுக்கிட்டா தான் நம்ம வந்து பிளானே பண்ண முடியும். அதாவது லோடை எப்படி தெரிஞ்சுக்கலாம், அதுக்கு என்ன டெக்னிக்ஸ் இருக்குது அப்படிங்கிறத பார்த்து தான் நம்ம வந்து பிளானிங்கே பண்ண முடியும். ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம வந்து லோட்ஸ் வந்து கிளாஸிஃபை பண்ணலாம், எந்தெந்த மாதிரி லோட்ஸ்லாம் இருக்குது அப்படின்ட்டு. So loads may be classified broadly as residential, commercial and industrial loads. So and other type of loads. So 4 வகையா இருக்கு டோட்டலா. So residential, commercial, industrial and other classification. So residential customers use energy for domestic purposes. So நார்மலா நம்ம இந்த மாதிரி தனித்தனியா வீட்டில் வந்து அவங்க சப்ளை வாங்கிட்டு இருந்தாங்கன்னா அதெல்லாம் ரெசிடென்ஷியல் கஸ்டமர்ஸ், அதாவது வீடுக்காக வாங்கிட்டு இருக்காங்க. நார்மலா ரெசிடென்ட் ஹவுசஸ்லாம் யூஸ் பண்ற சப்ளை. Whereas commercial and industrial customer obviously use energy for commercial and industrial purposes. ஸோ கமர்ஷியல்லாம் லைக் ஏதாவது ஒரு பர்டிகுலர் ஆஃபீஸோ இல்லை அதை மாதிரி சேல்ஸ் ஸ்டேஷனரிஸோ, ஸோ அதை மாதிரி இடத்தெல்லாம் வந்து பவர் அப் பண்ணதுக்கு அந்த பர்டிகுலர் லோட்ஸ் வந்து கமர்ஷியல்னு வச்சுருக்காங்க. அதோட கிளாசிஃபிகேஷன் வந்து கமர்ஷியல்னு வச்சுருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து இன்னொரு கஸ்டமர்ஸ் வந்து இண்டஸ்ட்ரியல் கஸ்டமர்ஸ். ஸோ இண்டஸ்ட்ரியல் கஸ்டமர் இண்டஸ்ட்ரியில் அவங்க மேனுஃபேக்சரிங் பண்ணவோ இல்லை ஏதோ ப்ராசஸ் பண்ணவோ அவங்களுக்கு பவர் தேவைப்படும். ஸோ அந்த பவர் ஆஃப் அந்த பர்டிகுலர் லோட்ஸை வந்து இண்டஸ்ட்ரியல் லோட்ஸாக எடுத்துட்டாங்க. ஓகே, ஸோ ரெசிடென்ஷியல், கமர்ஷியல், இண்டஸ்ட்ரியல் தான். நெக்ஸ்ட் வந்து இன்னொரு கிளாசிஃபிகேஷன் வந்து முனிசிபாலிட்டிஸ் ஆர் டிவிஷன்ஸ் ஆஃப் ஸ்டேட் அண்ட் ஃபெடரல் கவர்மெண்ட் யூசிங் எனர்ஜி ஃபார் ஸ்ட்ரீட் அண்ட் ஹைவே லைட்டிங். ஸோ ஸ்ட்ரீட்டை லைட் அப் பண்ணதுக்காக, ஹைவே லைட்டிங் அதுக்கெல்லாம் ப்ரொவைட் பண்ண தனியாக. ஏன்னா இது வந்து 3 கேட்டகரியும் வராது. ரெசிடென்ஷியலுங்கிறது நம்ம வீடு குறிக்குது, கமர்ஷியல் வந்து கடை, இண்டஸ்ட்ரியில இருந்து அவங்க இண்டஸ்ட்ரி.
பட் இதெல்லாமே பப்ளிக் இது தானே. ஸோ பப்ளிக் இது வந்து அதர்ஸ்ல வந்து இன் அடிஷன் சேல் டு பப்ளிக் அத்தாரிட்டிஸ் இது மாதிரி பப்ளிக்குக்கா என்னென்ன சப்ளைலாம் வேணுமோ அது. அப்புறமா வந்து மெயினா ரெயில் ரோட்ஸ் அண்ட் அதாவது ரயில்வேஸ் அண்ட் ரயில் ரோட்ஸ் மிஸ்டேக் அப்படின்னு ஆயிடுச்சு. ஸோ பவர் அப்பிங்கும் அதுக்கான பவர் அப்பிங்குமே இந்த அதர் கிளாசிஃபிகேஷன் தான் வருது. So although this classification may seem well defined, they may in fact be poorly defined for forecasting purposes. ஸோ இதில் தான் நம்ம வந்து ஃபோர்காஸ்டிங் ஆக்சுவலாக பார்க்கணும். ஏன் நம்ம முதல்ல ஃபோர்காஸ்ட் பண்ணணும்? ஃபோர்காஸ்ட்டுங்கிறது ஃபஸ்ட் என்னன்னா, இப்போ வந்து இருக்கிற லோட் வேரியேஷன் ஆல்ரெடி வந்து எனக்கு லோட்ஸ் வந்து தெரியும். எவ்வளோ லோடு வந்து பர்டிகுலர் டைமுக்கு வந்து ரெக்வயர்ட் ஆயிருக்குன்னு தெரியும். ப்ரீவியஸ் டேட்டா வச்சு எனக்கு தெரியும். ஸோ அந்த டேட்டாவை நான் வந்து எக்ஸ்ட்ராபோலேட்டோ இல்லை வேற ஏதோ டெக்னிக்ஸோ யூஸ் பண்ணி நான் வந்து ஃபியூச்சர்ல இந்த ஒரு பர்டிகுலர் டைம்ல எனக்கு என்ன லோடு வேணும், அதாவது என்ன லோடு வந்து எனக்கு அந்த நேரத்தில் ரெக்வயர்டுங்கிறத கண்டுபிடிக்கிறது தான் வந்து ஃபோர்காஸ்டிங், லோட் ஃபோர்காஸ்டிங். ஸோ ஆல்ரெடி ஒரு 2 வேரியபிள்ஸோட ரிலேஷன்ஷிப் நமக்கு தெரியும் ப்ரீவியஸ் டேட்டாஸை வச்சு. அது மூலமா வந்து அவங்களோட ஃபியூச்சர் வேல்யூ ப்ரெடிக்ட் பண்றேன், அவ்வளவுதான். ஸோ ஏன் வந்து எனக்கு இது தேவைன்னா, ஏன்னா நான் பிளான் பண்ணணும், சிஸ்டத்துக்கு பிளான் பண்ணணும், அட்வான்ஸா பிளான் பண்ணணும். ஸோ அப்போ நான் லோடு இவ்வளவுதான் இதுக்கும் நான் ப்ரெடிக்ட் பண்ணாதான் அதுக்கேற்ற மாதிரி நான் பிளானிங் பண்ண முடியும். ஸோ அதனால தான் நம்ம ஃபோர்காஸ்டிங் பண்றோம். பட் ஃபோர்காஸ்டிங் பண்ணதுக்கு இந்த கிளாசிஃபிகேஷன்ஸ் எல்லாம் யூஸ் இல்லைங்க. ஏன்னா இந்த கிளாசிஃபிகேஷன் வந்து ஜஸ்ட் டிவைட் தான் பண்ணுதே தவிர இன்னுமே கஸ்டமர்ஸ் இன்னும் சரியா வந்து டிவைட் பண்ணல. ஸோ அதுக்கு எக்ஸாம்பிள் என்னன்னா, சம் யூட்டிலிட்டிஸ் மீட்டர் மொபைல் ஹோம்ஸ் அஸ் இண்டிவிஜுவல் ரெசிடென்ஷியல் கஸ்டமர். மொபைல் ஹோம்ஸ்னா லைக் மூவிங் ஹோம்ஸ். அந்த ஹோம்ஸ் வந்து சில சில யூட்டிலிட்டி வந்து எப்படி பார்க்குதுன்னா, அவங்கள ரெசிடென்ஷியல் கஸ்டமரை பார்த்து அவங்களுக்கு வந்து பில்டிங் பண்றாங்க. இன்னும் சில யூட்டிலிட்டி என்ன பண்ணுது, டோட்டல் மொபைல் ஹோம் பார்க்கே கமர்ஷியல் கஸ்டமர் எடுத்துக்குது. ஸோ அப்போ வந்து 2 கிளாசிஃபிகேஷனும் என்ன ஆகுதுன்னா ஓவர்லேப் ஆகுது. ஸோ இவன் நான் இந்த ரெசிடென்ஷியல்னு எடுத்துப்பேனா இல்லை கமர்ஷியல்னு எடுத்துப்பேனாங்கிறது எனக்கு ஒரு டவுட் வருது. ஸோ அதனால தான் இந்த கிளாசிஃபிகேஷன் ஃபோர்காஸ்டிங் பர்பஸ்க்கு ரொம்ப போவதா இருக்கு அப்படிங்கிறாங்க. ஸோ பெர்ஹாப்ஸ் மோர் யூஸ்ஃபுல் கிளாசிஃபிகேஷன் ஆஃப் கஸ்டமர்ஸ் ஃபார் ஃபோர்காஸ்டிங் பர்பஸஸ். அந்த ஃபோர்காஸ்டிங் பண்ணதுக்குனே பெஸ்டான கிளாசிஃபிகேஷன் என்னென்னா, based upon the type of use, level of use, rate schedule or geographic area. So என்ன பர்டிகுலர் அப்ளிகேஷன் யூஸ் பண்ற, என்ன டைப் ஆஃப் யூஸ் அண்ட் லெவல் ஆஃப் யூஸ், எவ்வளோ லெவலுக்கு நீ அந்த பவர்ஸை வந்து யூஸ் பண்ற, ரேட் ஷெடியூல் அண்ட் ஜியாகிரபிக் ஏரியா, உன்னோட பர்டிகுலர் ஏரியாவை பொறுத்து, அண்ட் ஆல்சோ ரேட் ஷெடியூல். ஸோ இதில் இருக்கிறதுலே ரேட் ஷெடியூலில் பண்ணால் வந்து அது ஒன் ஆஃப் தி பெஸ்ட் வே டு கிளாஸிஃபை கஸ்டமர்ஸ். இது நாளிலே அப்படி சொல்லியிருக்காங்க. பிகாஸ் இட் டென்ஸ் டு லம்ப் சிமிலர் டைப் ஆஃப் கஸ்டமர்ஸ். ஏன்னா ஒரே ரேட் இருக்க நிறைய கஸ்டமர்ஸ் எல்லாமே ஒன்றா சேர்த்துடலாம். நீ ரேட் ஷெடியூல் போகும்போது அவங்க எல்லாத்தையுமே ஒன்றா சேர்த்துடலாம். அவங்கள நீ ஒன்ஸ் சேர்த்த பிறகு எனர்ஜி ரேட்டாக நமக்கு ஈஸியாக கிடச்சிரும். ஸோ அதுலேருந்து, ஏன்னா ஒவ்வொரு பர்டிகுலர் ரேட்டுக்குமே ஒவ்வொரு எனர்ஜி ரேட்டாக ஆல்ரெடி ஃப்ரீ அவைலபிளாக வந்து அவைலபிள் டேட்டாவை வந்து போட்டு வச்சுட்டாங்க. ஸோ நம்ம ஒன்ஸ் ரேட் கண்டுபிடிச்சிட்டாலே எனர்ஜி ரேட்டை ஈஸியாக கிடச்சிடும். அதுலேருந்து லோட் ரெக்குவயர்மெண்ட் டப்புன்னு கண்டுபிடிச்சிடலாம். So, however, each utility has different philosophy in developing rate schedules. So, but in the rate schedule நீ previous data வச்சு தான் நம்ம பண்றோம். பட் அதுவுமே வந்து ஒவ்வொரு யூட்டிலிட்டிஸ்க்கும் ஒவ்வொரு மெத்தடாலஜி இருக்கு அதை கண்டுபிடிக்க. ஸோ அப்படி இருக்கிற போது care must be taken when forecasting load requirements for pool consisting of several utilities. ஸோ இப்போ நான் வந்து லோட் ஃபோர்காஸ்ட் பண்ணுறேன், ஆனால் அது அந்த பர்டிகுலர் ஏரியா ஃபுல்லாக வேறு வேறு நிறைய யூட்டிலிட்டி இருந்ததுன்னா, ஸோ நான் அந்த பர்டிகுலர் இதையும் நான் கன்சிடர் பண்ணணும். அந்த அவங்க டிஃப்ரெண்ட் ரேஷியல் யூஸ் பண்ணுறாங்கன்னா, ஸோ அப்போ நான் அந்த பிரின்சிபலையும் பார்த்துக்கணும். ஓ, இவங்க இந்த மாதிரி மெத்தட் யூஸ் பண்ணியிருக்காங்க, இவங்க இன்னுமே கொஞ்சம் அக்யூரேட்டாக பண்ணியிருக்காங்க. ஸோ அதுக்கேற்ற மாதிரி நான் பேலன்ஸ் பண்ணணும் ரெண்டுத்துமே ஈக்குவலாக. ஸோ நெக்ஸ்ட் பார்க்கும்போது கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் லோட்ஸ். ஸோ இவ்வளோ தான் கிளாசிஃபிகேஷன். ஸோ ஆல்ரெடி பார்த்தா இவ்வளோ தான் கிளாசிஃபிகேஷன். நெக்ஸ்ட் இப்போ அந்த லோடோட கேரக்டரிஸ்டிக்ஸ். ஸோ அந்த 3 classes ஆஃப் லோட்ஸஸ். இப்போ நம்ம அந்த ஃபர்ஸ்ட் பார்த்த கிளாசிஃபிகேஷனோட கேரக்டரிஸ்டிக்ஸ் தான் பார்க்குறோம். ஸோ அந்த 3 classes ஆஃப் லோட்ஸ், ரெசிடென்ஷியல் லோட்ஸ் ஹேவ் தி மோஸ்ட் கான்ஸ்டன்ட் ஆனுவல் growth rate அண்ட் மோஸ்ட் சீசனல் ஃப்ளக்சுவேஷன்ஸ். ஸோ இப்போ ரெசிடென்ஷியல் லோட் பற்றி பார்க்குறோம். ஸோ அதை பொறுத்த வரைக்கும் என்னன்னா, கான்ஸ்டன்ட்டாக growth rate இருக்கு. growth rate வந்து ரொம்ப கான்ஸ்டன்ட்டாக இருக்கு. லோட் growth rate வந்து ரொம்ப கான்ஸ்டன்ட்டாக இருக்கு. பட் சீசனல் ஃப்ளக்சுவேஷன் வந்து அதிகமாக இருக்கு. இந்த லோட்ஸ் வந்து சீசனுக்கு ஏற்ற மாதிரி அதோட ரெக்குவயர்மெண்ட் வந்து மாறுது. சீசனுக்கு ஏற்ற மாதிரி ரொம்பவே மாறுது. ஸோ
The variation of the residential component in many cases are responsible for the seasonal variations in the system peak. இதுல அவங்க என்ன மீன் பண்றாங்கன்னா, சீசனல் பீக் ஆக்சுவலா வரதுக்கு சிஸ்டம் பீக் ஆக்சுவலா வரதுக்கு சீசனல் வேரியேஷன்ஸ் தான் அதிகமா ஃபர்ஸ்ட் காரணம். அந்த சீசனல் வேரியேஷன் காரணமே ரெசிடென்ஷியல் காம்பனன்ட் தான். ஸோ எவ்வளோக்கு எவ்வளோ ரெசிடென்ஷியல் காம்பனன்ட் ஒரு பர்டிகுலர் சிஸ்டத்தில் இருக்கோ அவ்வளோக்கு எவ்வளோ அந்த சிஸ்டம் பீக் வரதுக்கு சீசனல் வேரியேஷனால சிஸ்டம் பீக் வரதுக்கு வாய்ப்பு அதிகமாக இருக்கு. அது அது அதுவும் அது எவ்வளோ பெர்சன்டேஜ் அந்த சிஸ்டத்தில் இருக்கோ அதோட இன்ஃப்ளூயன்ஸ் அப்போ இன்னும் பயங்கரமாக இருக்கும். அதாவது ரெசிடென்ஷியல் கஸ்டமர்ஸ் இப்போ வந்து நம்ம லைக் அது எவ்வளோ பெர்சன்டேஜ் அந்த சிஸ்டத்தில் இருக்கோ அவ்வளோக்கு எவ்வளோ அதோட இன்ஃப்ளூயன்ஸ் வந்து பயங்கரமாக டோட்டல் பவர் சிஸ்டத்தில். So without a doubt, this characteristic is due to widespread use of weather-sensitive devices such as space heaters and air conditioners. So seasonal conditions பொறுத்து நம்ம லோட மாற்றுவோம். இப்போ சம்மர் டைம்ல இருந்து ஏர் கண்டிஷனர் அதிகமாக யூஸ் பண்ணுவோம். வின்டர் டைம்ல ஸ்பேஸ் ஹீட்டர்ஸ் யூஸ் பண்ணுவோம். மோஸ்ட்லி இந்தியாவில் யாரும் யூஸ் பண்ண மோஸ்ட்லி இந்தியாவில் ஐ திங்க் யாரும் யூஸ் பண்ண மாட்டோம். ஏன்னா இந்தியாவில் எப்பவுமே ஓரளவு ஹாட்னஸ் இருக்கும். பட் சில இடத்துல வந்து ரொம்ப எப்பவுமே வந்து கோல்டி கிளைமேட் தான் அதிகமாக இருக்கும். ஸோ அவங்களாம் ஸ்பேஸ் ஹீட்டர்ஸ் யூஸ் பண்ணுவாங்க. டெம்பரேச்சர் வந்து அதிகமாக வச்சிருப்பாங்க. அவங்களுக்கு எப்பவுமே கோல்டாக இருக்கிறதுனால வார்மாக இருக்க ஸ்பேஸ் ஹீட்டர்ஸ் யூஸ் பண்ணுவாங்க. நம்ம சம்மர் டைமில் ஏர் கண்டிஷனர்ஸ் யூஸ் பண்ணுறோம் கோல்டாக மெயின்டைன் பண்ண. ஸோ அது ஹை எனர்ஜி டிவைசஸ். அது இல்லாத இந்த ரெசிடென்ஷியல் கஸ்டமர் சில ஹை எனர்ஜி டிவைசஸ் யூஸ் பண்ணுறாங்க. அது என்னன்னா வாட்டர் ஹீட்டர்ஸ், ரெஃப்ரிஜிரேட்டர், ட்ரையர். ஸோ அதெல்லாம் இதுவும் ஒன் ஆஃப் தி ஹை எனர்ஜி டிவைசஸ் தான். பட் இது வந்து ஒன்றும் சீசனல் வேரியேஷன் டைரக்டா கிடையாது, பட் இன்டைரக்டா இருக்கலாம். ஏன்னா வாட்டர் ஹீட்டர்ஸ் வந்து நம்ம சம்மர் டைம்ல கம்மியா யூஸ் பண்ண வாய்ப்பு இருக்கு. லைக் நம்ம பாத் பண்ணோம்னா அதுக்கு நம்ம கம்மியா யூஸ் பண்ணுவோம் சம்மர் டைம்ல சில சில பர்டிகுலர் பீப்புள்ஸ்லாம். நெக்ஸ்ட் வந்து ரெஃப்ரிஜிரேட்டர். ரெஃப்ரிஜிரேட்டர் நம்ம சம்மர்ல அதிகமாக யூஸ் பண்ணுவோம் லைக் கூலாக குடிக்கிறதுக்காக. பட் வின்டர் கிளைமேட்ஸ்ல அதிகமாக அதை யூஸ் பண்ண மாட்டோம் லைக் கோல்டாக குடிக்கிறதுக்காக. மற்றபடி பட் எனிவே அது வருஷம் ஃபுல்லாக ஆன் ஆகுதுன்னா ஸோ அது ஒரு ப்ராப்ளம் இல்லை. ட்ரையர்ஸ். ஸோ ட்ரையர்ஸ்மே வந்து நம்ம சில சமயம் யூஸ் பண்ணுவோம் லைக் சில டைம்ல வேகமாகவே ட்ரை ஆக வாய்ப்பு இருக்கு. பட் சில சமயம் கொஞ்சம் ஸ்லோ ஆகுதுன்னா அப்போ நம்ம கொஞ்சம் ட்ரையர் யூஸ் பண்ணுவோம். ஸோ here refrigeration loads tends to have constant characteristics as compared to the cyclical load characteristics of dryers and water heaters. ஸோ இது ஏன் கான்ஸ்டன்ட் கேரக்டரிஸ்டிக்ஸ்னா ரெஃப்ரிஜரேஷன் லோட்ஸ் எனிவே ஆன்லேயே தான் இருக்க போகுது. இன்ஸ்பைட் ஆஃப் எனி கிளைமேட் அது ஆன்ல தான் இருக்க போகுது. நம்ம யூஸ் பண்ண பொறுத்து தான் லைக் வேலையாக போகுது. நம்ம உள்ள பொருள் வைக்கிறதுமா வைக்கலாமே தவிர எனிவே தான் ஆன் தான். பட் ஆனால் இந்த ட்ரையர் வாட்டர் ஹீட்டர்லாம் டெய்லியும் ஆன் பண்ணி ஆஃப் பண்ணிப்போம் ஒன்ஸ் முடிஞ்ச உடனே. So due to increase in weather sensitive residential load will play an even greater role in determining system load patterns. ஸோ இந்த வெதர் சென்சிட்டிவ் ரெசிடென்ஷியல் லோட் வந்து வெதர் சென்சிட்டிவ் ரெசிடென்ஷியல் லோட் சிஸ்டத்தில் இருக்க அது சிஸ்டத்தோட லோட் பேட்டர்னை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணும். அதாவது லோடோட பேட்டர்னை அதிகமாக்கிறதுக்கு இதான் காரணமாக இருக்கும், லோடோட பேட்டர்னை கம்மியாக்கிறதுக்கு இதான் காரணமாக இருக்கும். லைக் இதோட இன்ஃப்ளூயன்ஸ்னால தான் இருக்குங்கிறாங்க. ஸோ கமர்ஷியல் லோட்ஸ். Commercial loads are characterized by seasonal fluctuations, and again the fluctuations are primarily due to extensive use of air conditioning and space heating. So இதுலயுமே அதே மாதிரி தான் ரெசிடென்ஷியல் லோட்ஸும் கமர்ஷியல் லோட்ஸும் ஆல்மோஸ்ட் கிட்டத்தட்ட சிமிலர் தான். So in future it appears inevitable that electric heating and air conditioning will be used even more as will many appliances. ஸோ ஃபியூச்சர்ஸில் நம்ம இந்த பர்டிகுலர் எலக்ட்ரிக் ஹீட்டிங் ஏர் கண்டிஷனுமே இன்னுமே அதிகமாக யூஸ் பண்ண வந்து வாய்ப்பு இருக்குது. கிளைமேட்டிக் கண்டிஷன்ஸ் ரொம்ப எக்ஸ்ட்ரீமாக போகிறதுனால இப்போ ஒவ்வொரு கிளைமேட்டிக் கண்டிஷன்ஸுமே எக்ஸ்ட்ரீம் சம்மர், எக்ஸ்ட்ரீம் வின்டர்ஸ் அது மாதிரி எக்ஸ்ட்ரீமுக்கு போகிறதுனால இதோட யூசேஜும் ஃபியூச்சரில் அதிகமாகலாம். அது மட்டும் இல்லாத இப்போ எலக்ட்ரிக் கார், ரேபிட் டிரான்சிட், ஸோ இது இது இந்த மாதிரி டிவைசஸ் புதுசாக வரதுனால will certainly influence the characteristic of future load. Commercial loads எல்லாமே எலக்ட்ரிக் கார், ரேபிட் டிரான்சிட் வர அப்போ கமர்ஷியல் லோட்ஸ் இன்க்ரீஸ் ஆகும். ஸோ இது வந்து ஃபியூச்சர் லோடை வந்து இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுது. So next, industrial loads are considered base loads that contain little weather dependent variation. ஸோ இண்டஸ்ட்ரியல் லோட் வந்து வெதர் டிபெண்ட்டே கிடையாது. இண்டஸ்ட்ரி எனிவே என்ன வெதர்னாலும் அது மேனுஃபேக்சர் பண்ணிட்டு தான் இருக்க போகுது. அவங்களோட பர்டிகுலர் ப்ராசஸ் அவங்க பண்ணிட்டு தான் இருக்க போகிறாங்க. பட் ஆனால் அவங்களுக்கும் லோட்ஸ் வந்து கிளாஸிஃபை பண்ண முடியும். எப்படின்னா டைப் ஆஃப் இண்டஸ்ட்ரி. ஸோ அது என்ன டைப் ஆஃப் இண்டஸ்ட்ரிங்கிறத பொறுத்து இருக்கு. ஸோ சில பர்டிகுலர் மெட்டீரியல் அவங்க மேனுஃபேக்சர் பண்ண நிறைய எனர்ஜி தேவைப்படலாம், இல்லை நிறைய மிஷின்ஸ் தேவைப்படலாம். பட் சில பர்டிகுலர் இது மேனுஃபேக்சர் பண்ணால் உங்களுக்கு வெறும் கம்மி மிஷினோ இல்லை கம்மி பவரோ தேவைப்படலாம்.
ஸோ அது மாதிரி நம்ம பிரிக்க முடியும். அது மட்டும் இல்லாத ஷிஃப்ட் பேஸ்ட் ஆப்ரேஷன்ஸ்லயும் நம்ம பிரிக்க முடியும். அவங்க ஷிஃப்ட் டே ஷிஃப்ட் நைட் ஷிஃப்ட்னு மாத்தி மாத்தி லோடு வந்து போடுவாங்க. லைக் ஒரே கஸ்டமர்ஸே. ஸோ அப்போ வந்து அவங்களுக்கு இந்த டே நைட்டுங்கிற ஒரு கிளாசிஃபிகேஷன் வச்சிருக்கணும். ஸோ இண்டஸ்ட்ரியல்ஸ் இன்வால்வ் இன் மைனிங் ஆர் எனி அதர் ஹை டிமாண்ட். ஸோ இது வந்து ஹை எனர்ஜி பேஸ்ட் அப்ளிகேஷன். மைன் பண்றவங்களுக்கு எனர்ஜி வந்து ஹையா இருக்கு. ஏன்னா அவங்க கிரவுண்டை மைன் பண்ணி எடுக்கிறதுனால ஸோ அவங்க எனர்ஜி ரெக்யர்மெண்ட் அதிகமாக இருக்கும். ஸோ லோ எனர்ஜி ஆப்ரேஷன்ஸ் ஆர் யூஸ்வலி யூனிக் எனஃப் டு ஒன் ஸ்பெஷல் கன்சிடரேஷன். ஸோ அது இது வந்து ஹை எனர்ஜி. நெக்ஸ்ட் இன்னொன்று வந்து லோ எனர்ஜி ஆப்ரேஷன்ஸும் சில இண்டஸ்ட்ரி பண்ணுறாங்க. அவங்களால வந்து அதுக்காக பர்டிகுலர் கன்சிடரேஷன் வந்து கவர்மெண்ட் கிட்ட இருந்து வாங்க முடியும். ஒரு பர்டிகுலர் வாதன்ட்டு வந்து கவர்மெண்ட் கிட்ட இருந்து அவங்களால கிளைம் பண்ண முடியும் ஸ்பெஷல் கன்சிடரேஷனுக்காக. ஏன்னா அவங்க லோ எனர்ஜி யூஸ் பண்றாங்க. நெக்ஸ்ட் வந்து அதர் லோட்ஸ். ஸோ அதர் லோட்ஸ்க்குமே சீசனல் ஃப்ளக்சுவேஷன்ஸ் இருக்கு. அதர் லோடுமே வந்து சீசனல் ஃப்ளக்சுவேஷன்ஸ் இருக்கு. In most instances, however, the growth trend for this classification is considered stable. Although this does not mean it will remain stable. ஸோ இது வந்து ஒரு பர்டிகுலர் டியூரேஷன்ல ஸ்டேபிளா இருக்கும். அப்படியே அதே வேல்யூலேயே அப்படியே மெயின்டைன் ஆகிட்டு இருக்கும். பட் ஆனால் அதுக்கு அதே வேல்யூலேயே ஸ்டேபிள் ஆகிடாது. நம்ம திடீர்னு நம்மளுடைய இந்த அதர் லோட்ஸ் அதிகப்படுத்துறோம். திடீர்னு ஒரு புதுசாக ஒரு ஹைவே லைட்டிங் நான் இன்க்ரீஸ் பண்ணேன்னா அப்போ இந்த பர்டிகுலர் லோடு வந்து இன்க்ரீஸ் ஆகும். நெக்ஸ்ட் நான் அடுத்த அதர் லோட்ஸ் இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு ஸ்டேபிளே இருக்கும். ஸோ அதான் இந்த லோடோட அட்வான்டேஜ். So electrification of this country's rail load using advanced linear induction motor concept would affect the relative importance of the other classification. ஸோ கண்ட்ரியோட ரயில் லோடை வந்து நான் இண்டக்ஷன் மோட்டர் மூலமா எலக்ட்ரிஃபை பண்ணேன்னா ஸோ அப்போ அதுக்குமே அந்த லைக் அது ஒரு ரயில்வே தானே. ஸோ ரயில் லோட்ஸ் எல்லாம் இதுக்குள்ள தானே வருது, அதர் லோட்ஸ்குள்ள தானே வருது. ஸோ அப்போ நம்ம இது பண்ணும்போது அதோட இன்ஃப்ளூயன்ஸ் அங்கே அதர் கிளாசிஃபிகேஷன்லேயும் வரும். ஸோ நெக்ஸ்ட் ஹீட் ஸ்டார்ம்ஸ் அண்ட் கோல்ட் வேவ்ஸ். ஸோ இந்த ரெண்டு தான் வந்து எக்ஸ்ட்ரீம் வெதர் கண்டிஷன்ஸோட நேம்ஸ். ஸோ அதை பற்றி பார்க்கலாம். ஸோ இதோடவே வந்து நமக்கு அதர் லோட்ஸ் முடியுது. ஜஸ்ட் வெதர் கண்டிஷன் பேஸ்டு திங். So heat storms and cold waves are termed describing inclement weather that adversely affect the ability of the utility to meet load requirement. So heat storms na என்னன்னு பார்க்கலாம். Heat storms. So heat storms are prolonged periods of high temperature frequently aggravated by abnormal humidity levels. So temperature and humidity high level இருக்கும் and extending over large areas. ஸோ பர்டிகுலர் ஏரியாவில் பட் ஹை டெம்பரேச்சரும் ஹை ஹியூமிடிட்டி லெவலும் ரொம்ப 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 தூரத்துக்கு வந்து எக்ஸ்டெண்ட் ஆயிருந்ததுன்னா அந்த ஹீட் ஸ்டார்ம். அதான் நம்மளோட சம்மர் சொல்லலாம். நெக்ஸ்ட் வந்து கோல்டு வேவ் ஆர் ப்ரொலாங்டு பீரியட்ஸ் ஆஃப் அப்நார்மலி லோ டெம்பரேச்சர். அதோட அப்படியே இன்வர்ஸ் இது. ஸோ லோ டெம்பரேச்சரில் ரொம்ப ஏரியாவுக்கு எக்ஸ்டெண்ட் ஆயிருந்தது அது கோல்டு வேவ்ஸ். ஸோ இதனால தான் வந்து சீசனல் எக்ஸ்ட்ரீம்ஸ் வந்து நடக்குது. The impact of air conditioning and the occurrence of heat storms is seen in an increasing summer peak. ஸோ சம்மர் நமக்கு பீக் வந்து சம்மர் பீக்காக ஏர் கண்டிஷனிங்கோட லோட்ஸுமே அதிகமாகும். அதே மாதிரி வந்து கோல்டு வேவ்ஸ் வந்து லைக் கோல்டு வேவ்ஸ் வந்து எப்போ வந்து லைக் கோல்டு வேவ்ஸ் அதிகமாகுதோ அப்போ நம்மளோட எலக்ட்ரிக் ஹீட்டர்ஸ் யூசேஜ் அதிகமாகும். So because of the relatively lower saturation level of electric heating at this time, cold waves do not create as serious problems as heat storms. So comparatively ரெண்டு லோட்ஸ்க்குமான சேச்சுரேஷன் லெவல் பார்க்கும்போது எலக்ட்ரிக் ஹீட்டிங் வந்து ஏர் கண்டிஷனை கம்பேர் பண்ணும்போது கம்மியாக இருக்கு. ஸோ அப்போ வந்து என்னன்னா கோல்டு வேவ்ஸால அந்த அளவு வந்து லைக் ப்ராப்ளம் பண்ண முடியல. ஹீட் ஸ்டார்ம்ஸ் அளவுக்கு அதால ப்ராப்ளம் வந்து நம்ம லோடு இதுக்கும் அதில் ஜென்ரேஷன் சைடுக்கும் அதில் பவர் சிஸ்டம் சைடுக்கு அதில். ஸோ திஸ் இஸ் நாட் டு சே தட் ஆஸ் கோல்டு வெதர் லோட்ஸ் க்ரோ டீலிங் வித் வின்டர் பீக்ஸ் வில் ஆல்வேஸ் பி லெஸ் டிஃபிகல்ட். ஸோ இதுலேருந்து நம்ம இந்த கன்க்ளூஷன் வந்துடக்கூடாது. அதாவது அதை டீல் பண்ணுறது வந்து ஈஸி அப்படிங்கிற மாதிரி ஃபைனலாக ஃபுல்லாகவே கன்க்ளூட் பண்ணக்கூடாது. ஸோ அது கண்டிஷனை பொறுத்து வேற இடத்துல இந்த கண்டிஷன் அப்படியே வேற மாதிரி இருக்கலாம். ஸோ அது கண்டிஷனை பொறுத்து. அது மட்டும் இல்லாத என்ன ஈவெண்டோ அது என்ன கண்டிஷன் இருந்தாலுமே நம்ம வந்து அதை கன்சிடர் பண்ணணும். ஸோ let it be emphasized that solar energy technology may have a tremendous impact on load patterns now experienced by electric utilities. ஸோ நம்மளால இந்த பீக்கை டீலப் பண்ண முடியல. ஜென்ரேஷன் சைடால பீக் வந்து டீலப் பண்ண முடியாத பட்சத்தில் நம்ம ஒருவேளை எல்லா ஹவுஸ்லையுமே சோலார் எனர்ஜி டெக்னாலஜி இருந்தாலோ அது மாதிரி இருந்தால் வந்து பெஸ்ட்டாக டீலப் பண்ண முடியும்.
So it is a well documented fact that the use of solar energy technology for heating and air conditioning is well within the state of art. ஸோ நம்மளால அதை வந்து டீலப் பண்ண முடியும். ஸோ இஃப் ஒயிட் ஸ்ப்ரெட் அக்செப்டன்ஸ் ஆஃப் சோலார் கண்டிஷனிங் அக்கர்ஸ், இட் வில் பி இன்கம்பெண்ட் ஆன் த ஃபோர்காஸ்டர் டு ஆன்டிசிபேட் இட்ஸ் இம்பாக்ட் ஆன் யூட்டிலிட்டி இண்டஸ்ட்ரி. ஸோ நம்ம சோலார் கண்டிஷன் ஒன்ஸ் அக்செப்ட் பண்ணிட்டா, அப்புறம் நம்ம அதையும் வந்து பிளானிங் ஃபீச்சர்ல உள்ள லோட் ஃபோர்காஸ்டிங் சைட் பிளானிங் சைட் உள்ள எடுத்துட்டு வரணும். அதோட இன்ஃப்ளூயன்ஸ் சோலார் எவ்வளோ லோட் டீலப் பண்ணிக்குது, நம்ம அதை அதுக்கு மேலே நம்ம எவ்வளோ தந்தா போதுங்கிற மாதிரி அந்த பேஸ்ல நம்ம வந்து பார்க்கணும். ஸோ லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஸோ இந்த வீடியோவில் கிளாசிஃபிகேஷன் கேரக்டரிஸ்டிக்ஸ் தான் பார்த்துருக்கோம். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் இதோட கண்டினியூஸ் டாபிக்ஸ் என்ன இருக்குன்னு பார்க்கலாம். தேங்க்யூ.